ரியா சார் எப்படி சார் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது? 4 பேர் பேசுனது கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக. அதாவது நீதிமன்றத்தை ஒரு சிட்டிசனாக யார் வேணால் நடலாம். இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் கான்ஸ்டியூஷனல் ரைட் அப்படின்றத சொல்கிறோம். இந்த இந்த முக்கியமாக பர்டிகுலராக இந்த ப்ளீயை பொறுத்த வரைக்கும், அதாவது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொன்ன ப்ளீ என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதில் வந்து அந்த பிஏடி அதுக்கப்புறம் வந்து இவிஎம் மிஷனை கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி அது ஒரு ப்ளீ வைக்கிறாரு. அதையும் இன்னொன்று என்ன சொல்கிறாரு, நான் தான் ஜெயிச்சேன்னு டிக்ளேர் பண்ணுங்கன்ற ஒரு ரிட்டு போடுறாரு எலெக்ஷன் கமிஷனாக பார்ட்டியாக சேர்த்து. அதாவது இந்த ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் தி லேண்டு தான் சுப்ரீம் கோர்ட்டு. ஸோ சுப்ரீம் கோர்ட் எந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாலும் இட் இஸ் பைண்டிங் ஆன் ஆல் கோர்ட்ஸ் அப்படின்றது கான்ஸ்டியூஷன் சொல்கிற ஒரு விஷயம். இப்போது 2 நண்பர்களும் சொன்னாங்க, இந்த அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் ஏடிஆர் வழக்கு 26 ஏப்ரல் 2024 சேம் ப்ளீ. அதில் முக்கியமான, அதாவது ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்களும் திபங்கர் தத்தா அவர்களும் அதாவது கன்கரிங் ஒப்பீனியன் கொடுத்துருவாங்க. டிசெண்டிங்கில் கன்கரிங் ஒப்பீனியன் கொடுப்பாங்க. ஸோ அதில் இன்டென்ஸாக இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுக்குற முக்கியமான பகுதியை மட்டும் நான் வாசிக்க கடமைப்பட்டிருக்கேன் ஒரு வழக்கறிஞராக. அதாவது இந்த டிவிஷன் பெஞ்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, 100% ஓட் வெரிஃபிகேஷன் த்ரூ விவிபிஏடி டு கிராஸ் செக்ஸ் ஓட்ஸ் கேஸ்ட் த்ரூ இவிஎம் மிஷின்ஸ். இதுதான் அதில் உள்ள ப்ளீ. சரிங்களா? இதில் 3 ப்ரேயரையும் டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் என்ன ஃபஸ்ட்டு ப்ரேயர்னா, ரிட்டர்னிங் டு த பேலட் பேப்பர் சிஸ்டம். முன்னாடியே அந்த பேலட் பேப்பர் சிஸ்டத்துக்கு மறுபடியும்லாம் போக முடியாது, ஆல்ரெடி இட்ஸ் அ செட்டில்டு பிரின்சிபல் ஆஃப் ஓட்டிங் அப்படின்றாங்க. அதே மாதிரி செல்ஃப் வெரிஃபிகேஷன் ஆஃப் விவிஎட் ஸ்லிப் பை த ஓட்டர் பார்க்கும்போது ஓட்டர் அமுக்கியாச்சு, அந்த 7 செகண்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் தான் உழுவுது. அதே மாதிரி 100% கவுண்டிங் ஆஃப் த விவிஎட் ஸ்லிப், 100% அதை கம்ப்ளீட்டாக விவிஎட் பண்ணுறாங்க. இதில் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவரோட வழக்கில் அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இவிஎம் மிஷின் வந்து ஹேஸ் 3 யூனிட்ஸ் அப்படின்றார். இதில் ஒன்று பேலட் யூனிட், இன்னொன்று கண்ட்ரோல் யூனிட், இன்னொன்று திரும்ப பழைய கதையை தான் பேசுறாரு. அதில் இதுக்குள்ள வாங்க இல்லை சொல்கிறேன், வரேன். ஏன்னா அதில் ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுக்குற நானா எதுவும் சொல்லலை, ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கிறத நான் வாசிக்கிறேன். இதில் பேலட்டு, கண்ட்ரோல், விவிபேட். இந்த பேலட் யூனிட்டு 16 பட்டன் இருக்குது, அதை அமுக்குனா அந்த கண்ட்ரோல் யூனிட்டு கீ ப்ரெஸ் ஆகுது, ப்ரிசைடிங் ஆஃபீஸ் கண்ட்ரோல் இருக்குது, விவிபேட்டில் வந்து வாக்காளர்கள் பார்க்கலாம். சரிங்களா? இதை அதில் சொல்கிறாரு. இதில் என்ன சொல்கிறாருன்னா, the judgment noted that till the symbol loading the VVPAT is done by using the symbol loading unit, the EVM is blank. அமுக்கிறதுக்கு முன்னாடி இது blank தான், and has no data particulars of political parties or candidates. ஸோ இதில் வேர்டிக்கில் சொல்லப்படுற விஷயம் ஜஸ்டிஸ் கண்ணா அவர்கள் பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தத்தா அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, under EVM the VVPAT slip which appears for 7 seconds through a transparent window in the VVPAT machine which would inform the voter that their vote was recorded. அமுக்கினதுக்கப்புறம் அந்த 7 செகண்டு சிம்பிளை பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் தான் அது ஆஃப் ஆகுது. ஸோ ஓட்டருக்கு தெரியுது நான் இந்த கேண்டிடேட் தான் வாக்களித்தேன் அப்படின்றதும் தத்தா அவர் சொல்கிறாரு. இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க, 3 இயந்திரங்கள் கோளாறாக இருந்திருக்கு. இல்லை நான் சொல்கிறேன், இது இப்போ சுப்ரீம் கோர்ட்டு அதாவது ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் லேண்ட் சுப்ரீம் கோர்ட் சொன்ன சேம் ப்ளீ இதே தான் சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாங்க, விவிஏபேடையும் இவிஎம்மும் மறுபடியும் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கன்ற சேம் ப்ளீ. அதாவது இது மெயின்டெனபிளான்னு கேட்டால் லீகலாக நான் சொல்கிறேன் இட் இஸ் நாட் மெயின்டபிள். ஏன்னா செட்டில்டு பிரின்சிபல் ஆஃப் லா ஆல்ரெடி தெர் இஸ் அ வேர்டிக்ட் பை த டிவிஷன் பெஞ்ச் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். சரிங்களா? இதில் என்ன இன்டர்பிரிட்டேஷன் வருதுன்னா, ஆர்டிகல் 19(1)A இன்டர்பிரிட்டேஷன் பண்ணாங்க. இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். இதில் ஒரு ஓட்டும் ரைட் டு ஓட்டு வருது, வாக்காளர்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்ற தெரிஞ்சுக்கிற உரிமையும் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் இதில் ஃபர்தராக இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 வழக்குகளை கோடிடுறாங்க. நண்பர் சொன்ன மாதிரி சுப்பிரமணிய சுவாமி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2013 தான் இந்த த்ரூ அ கிளாஸ் விண்டோ அஷர்ஸ் தட் த வோட் வாஸ் கேஸ்ட் அண்ட் ரெக்கார்டட். இந்த வழக்கை கோடிட்டு காட்டுறாங்க இந்த 2024 வழக்கில். அதே மாதிரி என் சந்திரபாபு நாயுடு வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2019லையும் இந்த டைரக்டிங், அதை இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டைரக்டட் த கவுண்டிங் ஆஃப் இவிபிடி பேப்பர்ஸ் இன் 5 இவிஎம் மிஷின்ஸ் இன் ஈச் கான்ஸ்டியூன்சி. அதாவது ஒரு சாம்பிள், ஒரு 5 மிஷினை ஈச் கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணலாம், நம்ம சாம்பிள் எடுத்து பார்க்கலாம் அப்படின்றாங்க. ஸோ அதுவும் அந்த வழக்கையும் 2019 வரைக்கும் கோடிட்டு காட்டு தான் இதில் டிவிஷன் பெஞ்ச் ஒரு வேர்டிக் கொடுக்குறது. ஸோ முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி வந்து ஒரு
அரசியல் ரீதியாகவும் சரி அவர் தோத்த ஏற்றுக்கிற முடியுதா என்னன்றது தெரியல. ஏற்றுக்க முடியாமல் தான் மக்கள் தமிழ்நாட்டு மக்களை ஒரு பரபரப்பாகவே வச்சுக்கணுன்ற ஒரு அரசியல் சாமியாக தான் நான் அவங்க சொல்றது. ஒரு 3 இயந்திரங்கள் பழுதா இருக்குது, அதுல ஓட்டு போடுறதுக்கும் அங்க இருக்கு பதிவாகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு பொழுது இந்த 3 இயந்திரங்கள் பதிவான வாக்குகள் ஆய்வுக்கு உட்படுத்தினா குறைந்த எண்ணிக்கையிலான வாக்கு வித்தியாசத்தை தோத்துருக்கு. அப்ப அதுதான ப்ராப்ளம். ஆய்வுக்கு உட்படுத்துங்க. அது எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்ல போது என்ன நடந்திருக்கு. ஏன்னா அது மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 286 மிஷின், ஒரு மிஷின் 2 மிஷின் அந்த குளத்தூர் தொகுதியே அவர் பிளீலே சொல்ல 286 மிஷின்ஸையும் கம்பேர் பண்ண சொல்ல. இன்னும் 286 பழுதா போயிடுச்சா, எந்தெந்த மிஷின் நம்பர் இருக்கும். ஸோ உண்மையாலுமே அது டெக்னிக்கலி இதெல்லாம் சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் இருந்தால் எலெக்ஷன் கமிஷன் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, ஏன்னா திமுக சார்பில் உட்காந்துருப்பாங்கல்ல, ஸோ அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி எல்லாம் கையெழுத்து போட்டு தான் எக்ஸிட் ஆனாங்க. ஒவ்வொருதும் சாம்பிளை செக் பண்ணுவாங்க. ஒரு 10 மிஷின் இருக்குது ஒரு பூத்துலனா அதில் சாம்பிளை செக் பண்ணுவாங்க. அப்பா கரெக்டாக அவ்வளோதா பாருங்க அப்படின்றாங்க. எந்த மிஷின் செக் பண்ணணும் ஒவ்வொரு உள்ள நபர்கள் இருப்பாங்க. திமுக சார்பில் இருப்பாங்க, அண்ணா திமுக சார்பில் இருப்பாங்க. ஸோ அந்த கேண்டிடேட்ஸ்லாம் கரெக்டாக ஓட்டு போல இருக்க அந்த கேண்டிடேட்ஸ் என்ஷோர் பண்ணி தான் ஒவ்வொரு பூத்துலேருந்து வெளியே வருவாங்க. ஸோ இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டு தான் நான் பார்க்குறேன். இது மக்களை பரபரப்பாக வச்சுக்கணும். அது தயவு செஞ்சு அவர் தோத்ததை ஏற்றுக்க சொல்லுங்க. நாங்கள் அதான் சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை, மக்கள் தீர்ப்பளிச்சுட்டாங்களே சார், மக்கள் வந்து தீர்ப்பளிச்சுட்டாங்க. அவரே வந்து நிறைய இடத்துல அதே கேள்வி தான் சார் கேட்குறேன். மக்கள் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க, ஓகே. ஆனால் அவர் செய்த திட்டங்கள்னு ஒன்று இருக்குது. பிளஸ் அவர் தொகுதிக்கு அடிக்கடி போயிருக்கிறாரு. ஒரு பெரிய ஸ்டார் கேண்டிடேட் அப்படின்னு புள்ளிலும் இன்னொன்று பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்தி இருக்கிறார் அப்படின்ற அர்த்தத்திலையும் பார்க்கிறப்போ இல்ல அப்படி, அதாவது சார் காமராஜரே தோத்துட்டு போனார். சிம்பிளா ஒன்று சொல்றேன் சார். அதாவது அவர் மக்களோட தீர்ப்பை மகேசன் தீர்ப்புன்னு ஏத்துக்கிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டார், எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். சரியா, குளத்தூர் மக்கள் அவரை நிராகரிச்சு காரணம் என்னன்னு சுய பரிசோதனை செய்யணும் ஒன்று. ரெண்டாவது, அவங்க ஒரு ஆய்வு ஒரு குழு வச்சிருக்கிறாங்க. நம்ம ஏன் தோத்தோம், வந்து ஜென்சி வந்து காரணமா, இல்லை வந்து நம்ம சமூக வலைத்தளங்க சரியான ரீச் பண்ணலையா, இப்போ ஊருக்கே வந்து வெளிச்சம் தர ஒரு லைட்டு தாங்க காலில் இருக்க ஒரு இருட்டை மறந்துடும் அப்படின்ற முன்னுதாரணம் நிறைய சொன்னார். ஆனால் திடீர்னு யாரோ வழக்கறிஞர் வந்து தப்பா அவரை வந்து திசை திருப்பி இந்த மாதிரி ஒரு வழக்கை போட்டுவிட்டு கோர்ட்டோட நேரம் தான் வீணாகுதுன்னு என்னோட நிலைப்பாடு சார். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நாளைக்கு எல்லா கட்சிகளுக்கும் இதே நிலைமை தான். அவர் அதாவது நீங்கள் அவர் ஏற்றுக்கிறாரோ ஏற்றுக்கலையோ, அவருன்னா இன்றைக்கி வரைக்கும் ஏற்றுக்காமையாக இருக்கார். தான் தோத்துதை ஏற்றுக்கிட்டு தானே அவர் வீடு தேடி வரும்போது ஆசீர்வாதம் காலில் விழுந்து வாங்கும்போது கட்டி பிடிச்சி வாங்கினார். இல்லைன்னா வீட்டுக்கே வரவேணான்னு சொல்லியிருப்பார்ல. எடப்பாடியை போய் பார்க்கவே இல்லைல்ல. ஆனால் இவரை போய் பார்க்கும்போது இவர் ஏற்றுக்குன்னு தானே இருந்தார். அதனால் அது கிடையாது. சார் நீங்கள் நடுவில் நீங்கள் என்ன பேசுகிறதா பேசிக்கோங்க சார். நான் என்ன நீங்கள் எது பேசினாலும் இப்படி தான் வந்துடுவார். அடுத்தது நான் என்ன சொல்கிறேன், இப்போ சப்ஜெக்ட் கேட்குறேன். இப்போ ரியாஸ்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஸ்டாலினை விட்டுருங்க, அது XYZ குளத்தூரில் 157வது எந்திரத்தில் 7 டேக் ஏன் புத்தம் புதிதா விலாசம் கூட இல்லாமல் இருந்துச்சு. இதுக்கு தேர்தல் கமிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுமா இருந்தாங்க. இந்த விலாசம் பண்ணுமா இல்லையா, நீங்க எப்ப பாத்தீங்க? அப்ப முகவர்கள் அங்க இல்லையா? இல்ல, அது மிஷின்ல சார், மிஷின்லாம் ஓபன் பண்றீங்க. நான் கேக்குறேன் சார், திமுக இல்ல அங்க முகவர்கள் அதுல இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. நீங்க பாதுகாப்பு வச்சிருந்தீங்க பாருங்க. அப்ப ஸ்ட்ராங் ரூம்ல மிஷின் இல்லையா? இப்ப 3 மாசம் கழிச்சு ஸ்ட்ராங் ரூம்ல பாக்கும்போது இல்ல, புது டேக் இருக்கு. ஸ்ட்ராங் ரூம்ல சார் இப்ப புது டேக் இருக்குதுன்னு அதிகாரியை நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க. அப்ப அதிகாரியை டிஃபெண்ட் பண்றீங்கன்னா அப்ப என்ன இருக்கு உள்நோக்கம் சார்? அதாவது அதிகாரியை ஏன் டிஃபெண்ட் பண்றீங்க நீங்க? தேர்தல் அதிகாரி தவறு பண்ணி சொல்றாங்க, அதிகாரி தான தன்னை டிஃபெண்ட் பண்ணனும். தாவேக்கா டிஃபெண்ட் பண்ண கூடாது இல்ல. அது தாவேக்காக்கு அதுக்கு ஒரு ஜனநாயக உரிமை இல்ல. இது ஒண்ணு. அடுத்து நான் கேக்குறேன், வேக்ஸ் சீல் டபுள் சீல் இருக்கணும். அங்க போட்டு பூத் ஏஜென்ட் எல்லாம் கையெழுத்து போட்டு சீல் வச்சு அனுப்புறாங்கல்ல. இங்க கவுண்டிங் அப்ப அந்த சீலை எடுத்தாச்சு இல்ல. இப்போ வெரிஃபிகேஷன் அப்போ அந்த 2 அடையாளம் இருக்கணும்ல, சீல் அடையாளம் மறுபடியும் சீல் வச்சது. ஒரு சீல் தான் இருக்குது, இன்னொரு சீல் அடையாளமே இல்லை. இதுக்கு அதிகாரிகள் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா இல்லையா? அது தாவேக்கா கேட்டாலும் நியாயம் தானே. அப்ப தோத்த எம்எல்ஏ எல்லாரும் கேஸ் போடுங்க. ஜெயித்ததுக்கே வரல சார் இது. இந்த விஷயம் அப்ப நீங்க வந்து சார் அதாவது அவரோட பிரேயர் என்னன்னா இருக்குது உங்களுக்கு. நான் வந்து ஜெயிச்சதா அறிவிங்கன்னு தான் இப்போ அடுத்து என்னன்னா வழக்கு போட்டுட்டாரு. அந்த எந்த இடத்துல வந்து 1500 சார் 1500 ஓட்டு போட்டு செக் பண்றோம் சார். செக் பண்றோம். உங்க ஆளும் கூட போய் இருக்கலாம்ல. செக் பண்ணும்போது 412வது ஓட்டு போயிட்டு முடிஞ்ச உடனே விவிபேட் ஒர்க் பண்ணல. இது எதனால மிஸ்டேக்? இந்த மாதிரி பிராக்டிகல் மிஸ்டேக் எல்லாம் இதுக்கு தேர்தல் கமிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவர்தான் விஎஸ் பாபு தான் சொல்லிட்டாரு சார், எந்த கொம்பன் இருந்தாலும் நான் ஜெயிக்க போறேன். அது வேற விஷயம் சார். அவர் இன்னும் அதிகமா கூட வாங்கி ஜெயிப்பார் சார். அடுத்த தேர்தல்ல லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்துல கூட ஜெயிப்பாரு, எடப்பாடியார் ஜெயிச்ச மாதிரி. அதனால என்ன சொல்ல வரேன்னா, இந்த விஷயங்களுக்கு
டெக்னிக்கல் விஷயங்களுக்கு தேர்தல் கமிஷனும் சார், அதிகாரிகளும் பதில் சொல்லணுமா இல்லையா? பிற மாநில முதல்வர் யாருமே கேஸ் போடல, நம்ம முன்னாள் முதல்வர் தான் இப்ப அதனால அவங்க கேள்விக்கு பதில் இல்ல சார். இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டாரு சார். அது கேள்விகளுக்கு பதில் சொல்லல. நான் என்ன சொல்றேன் சார், அதாவது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடந்திருக்கு சரிங்களா, ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி அதாவது அந்த விவிபேட் மிஷினை லாக் பண்ணும் போதும் சரி, சீல் பண்ணும் போதும் சரி, அதே மாதிரி இவிஎம் மிஷின்ஸை சீல் பண்ணும்போதும் சரி, அங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங் ரூமுக்கு கொண்டு வரும் போதும் சரி, எல்லாமே வந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லா முகவர்களும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸ்ட்ராங் ரூமில் போலீஸ் இருக்க தான் செய்கிறாங்க, முகவர்கள் அப்போ போய் பார்த்துட்டு தான் இருக்காங்க, கவுண்டிங் அப்போவும் எல்லோரும் உட்காந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த ஸ்டாண்டு எதுக்கு இப்போ வந்து திடீர்னு முக ஸ்டாலின் செய்யறாருன்னா, லைம் லைட்ல ஏதாவது செய்யணும், தன்னோட திமுக வந்து என்ன சொல்றது, எல்லாத்தையுமே வந்து சாந்தப்படுத்தணும், என் மேல தப்பு இல்லப்பா, நான் தோக்கல, இவிஎம் தான் குளறுபடி பண்ணிச்சுன்னு ஒரு குழப்பத்துல வச்சுணுன்றது இதை செய்யறாரு. ரொம்ப சுருக்கமா, முன்னாள் முதலமைச்சர்கள் எல்லாம் எலெக்ஷன் பெட்டிஷன் போடக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு சட்டம் நாடாளுமன்றத்தில் பாஸ் செய்ய முடியாத வரை ஸ்டாலின் ஏன் போட்டாருங்கிற கேள்விக்கு எங்கு முகாந்திரம் வந்ததுன்னு எனக்கு தெரியல. இதே தானே முதலமைச்சருடைய வழக்கில் நடந்தது. அவர் ராஜினாமா 7ஆம் தேதியா 10ஆம் தேதிக்கு முந்தின நாளே பண்ணிடுறாரு. அதில் என்ன சேலஞ்ச் பண்ணாங்க, அவர் ராஜினாமா பண்ண பிறகு அதை சேலஞ்ச் பண்ணி வெற்றியை சேலஞ்ச் பண்ணி இனிகோ இருதயராஜ் வழக்கு போடுறாரு. அதனால அதை ஏற்றுக்கக்கூடாதுன்னு வரும்போது நீதிமன்றம் சொன்னது, ஒருவருக்கு தோற்றவருக்கு வழக்கு போட 30 நாள் ஸ்பேஸ் இருக்கு, 233 தொகுதிக்கு 30 நாள் எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன்னா, இவர் ராஜினாமா பண்ணிட்டாருங்கிறதுக்காக இனிகோ இருதயராஜனுடைய சட்ட உரிமையை நான் மறுக்க முடியாதுன்னாங்கல்ல. இப்போ போட்டதற்கு நீங்கள் அரசியல் ரீதியில் 1000 விஷயங்கள் சொல்லுங்க, சட்டப்படி ஸ்டாலின் போட்டது தவறு, அன்கான்ஸ்டிடியூஷனல், இல்லீகல், வேலிட்னு ஏதாவது ஒரு இடத்துல இருந்தா நீங்க பதிவு பண்ணுங்க, ஏதாவது வழக்குல நீதிமன்றம் சொல்லி இருந்தா சொல்லுங்க, கேட்டுட்டு போலாம். அது வந்து வெர்டிக்ட் வரட்ட அப்போ வந்து அது தனியா ஒரு ஷோ வச்சு நம்ம பேசுவோம், அந்த வெர்டிக்ட்ல என்ன சொல்லிருக்காங்க. ஸ்டாலின் போட்டதற்கு இந்த சார் நான் சொல்றேன் சார், இது சார் ஆல்ரெடி ஒரு கன்கரிங் ஒபினியன் வந்து ஒரு கன்கரிங் டிசிஷன் சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கு, சேம் ப்ளீல சொல்லிருக்கு, இட் இஸ் பைண்டிங். சோ இந்த பைண்டிங் சேம் ப்ளீயா இருக்கும்போது பைண்டிங் இட் இஸ் நாட் பைண்டிங்னு ஒரு வழக்கு இருக்கு நான் சொல்றேன். சுப்ரீம் கோர்ட் சொன்னதை 7 நாட்களுக்குள்ள அவர்கள் பதிவு செய்யணும்னு செஞ்சதுல 2வது நாளே ஸ்டாலின் கொண்டு போய் வழக்க பதிவு செஞ்சுட்டார். விவிபேட் 100% வரும்போது உங்களுக்கு எஸ்எல்வியை செக்யூர் சீல்ட் அண்ட் ஸ்டோர்டு ஃபார் 45 டேஸ்னு அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சஞ்சீவ் கண்ணா 2 டைரக்ஷன் கொடுக்குறாரு. எஸ்எல்விஸை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனா நீங்க அதுக்கு பிறகு டபுள் த டைம் கழிச்சு தான் சோதனைக்கு போறீங்க. இதுல இன்னொன்னு, வித்தின் 7 டேஸ்னா அவர் செகண்ட் டேவே பண்ணிட்டார். 80 நாட்களாக அவர் பதிவு செய்தும் அதை செய்யாத மாவட்ட தேர்தல் அதிகாரி அல்லது இந்த மாநிலத்துக்காக தேர்தல் ஆணையத்தினால் இந்த தேர்தலை மேற்பார்வை செய்வதற்காக போடப்பட்டவர்களோ அல்லது எலெக்ஷன் கமிஷனோ இந்த 80 நாளைக்கு பதில் சொல்ல வேண்டாமா? சட்டப்படி நீங்க கமிஷன் ஒமிஷன்ல சொல்ல போறாங்க. நம்ம 50% மேல இவிஎம் மிஷின் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்றத பார்க்க முடியுது. மக்களோட மனநிலை எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தோத்தது எந்த காரணம் வேணா இருக்கலாம், அது ஆன்டி இன்கம்பன்சியா இருக்கலாம், கரப்ஷனு மந்திரிகள் செய்கிறதா இருக்கலாம், அதே மாதிரியே அவங்க சொல்கிற வாக்குறுதி சரியாக நிறைவேற்றலாம் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸோ ஒரு எதிர்பாராத ஒரு திருப்பத்தை மக்கள் தீர்ப்பளிச்சிருக்காங்க, அதை வணங்கி அவரே ஏற்றுக்கிட்டாரு. ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டு இதில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ திங்கள் இல்லை செவ்வாயில் இது ஒரு அட்மிஷனுக்கு வரும். அட்மிஷன்றது ஃபஸ்ட்டு இந்த நீதிமன்றம் இதில் பிரைமா ஃபேசி கேஸ் இருக்கா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நோட்டீஸ் போடுவாங்க. ஸோ நோட்டீஸ் போனதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் தன்னை வாதிரி எடுத்து ஒரு வர்டிக்ட் வரும். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் மக்கள் தீர்ப்பு, மகேஷ் தீர்ப்புன்னு எல்லாருமே ஏற்றுக்கிறோம். அது மாதிரி முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஏற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி.